மக்களுடன் மனதின் குரல், நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. காந்தி பெயரே நீக்கிட்டாங்க. இப்போ அடுத்து ரூபா நோட்ல இருந்தும் காந்தியை எடுத்துட போறாங்க. அதுக்கு பதிலாக சாவர்கருடைய படத்தை வைக்க போறாங்க. 100 நாள் 125 நாள் ஆக்குனாங்கலாம் கடந்து இது ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ அதை வச்சு அவங்களால பேச முடியாது. அப்படிங்கிறப்ப பேரை மாற்றத்தை முக்கியமான விஷயமாக இவர்கள் திரிக்க வேண்டியது, அவ்வளவுதான். வருஷத்துக்கு 100 நாள் தான் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுல 125 நாட்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இதை மறைக்கிறதுக்கு பேரை மாத்திட்டாங்க அப்படின்னா, சார் பேரை மாத்தினா என்ன, பேரை அப்படியே வச்சிருந்தா என்ன, கிடைக்கிற பலன் என்னங்கிறதான விஷயம். இல்ல, நாட்டுடைய பன்முகத்தன்மையுடைய சின்னம் காந்தி, அந்த சின்னத்தை அகற்றுவதற்கு பாக்குறாங்க. அப்படின்னா அந்த சின்னத்தை ஒவ்வொரு இடத்துலயும் காங்கிரஸ் நிறைவேற்றி இருக்க வேண்டியதானே. அவர்கள் கடந்த காலத்துல கொண்டு வந்து அதானே சொன்னேன், எல்லா திட்டங்களும் எல்லாத்துக்கும் நேருடைய பேர் தானே சார் இருந்தது. திருவனந்தபுரத்துல அந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல பாஜக மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது எந்த அளவுக்கான ஒரு சிக்னிபிகண்டான ஒரு வெற்றின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப விஜய் துணை இல்லாமலேயே வருகிற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ விஜயோட காங்கிரஸ் கைகோர்க்குமா அப்படிங்கறது எனக்கு டவுட். இதுக்கு முன்னால விஜயோட காங்கிரஸ் கைகோர்க்கும் நானே சொல்லியிருக்கேன். பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கிறப்போ அதுக்கு சாத்தியம் உண்டான்னு எனக்கு தெரியல. காந்தி பெயரே நீக்கிட்டாங்க. இப்போ அடுத்து ரூபா நோட்ல இருந்தும் காந்தியை எடுத்துட போறாங்க. அதுக்கு பதிலாக சாவர்கருடைய படத்தை வைக்க போறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேஷனல் கேம்பெயினை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இல்ல, உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா அந்த 100 நாள் 125 நாள் ஆக்குனாங்கலாம் கடந்து இது ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறதே. ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ அதை வச்சு அவங்களால பேச முடியாது. அப்படிங்கிறப்ப பேரை மாற்றத்தை முக்கியமான விஷயமாக இவர்கள் திரிக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ அப்படி பார்த்தால் காங்கிரஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள், பல்வேறு ஆர்கனைசேஷன், பல்வேறு கல்வி நிலையங்கள் எல்லாமே நேரு பேரில் தானுங்க பண்ணாங்க. எதை எடுத்தாலும் நேரு பேர் தான். காந்தி பேரில் என்ன பண்ணாங்க? எவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுங்க. அத்தனையுமே நேரு பேரில் தானே இவர்கள் செய்திருக்கிறார்கள். இல்லாட்டி இந்திரா காந்தி பேரில் இருக்கும். ஒரு ஏர்போர்ட்னு எடுத்தால் இந்திரா காந்தி ஏர்போர்ட் அப்படின்னு பேர் வைப்பாங்க. எங்கெல்லாம் இவங்க காந்தி பேரை வச்சிருக்காங்க. இல்லை, அதுலேயும் காந்தி வருது இல்லை? இல்லை, ராஜீவ் காந்தி, அது காந்தி அப்படின்னு. கரெக்ட். ஆக்சுவலாக இதுதான் இந்த காந்தி பேரை கொண்ட அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது. உண்மையில் நேரு பேர் தானே வந்திருக்கணும் நேரு ஃபேமிலிக்கு. அல்ல, காந்தி பேர் வந்தாலே அதுவே தவறு தானே. ஆனால் அந்த பேரில் கூட ஒரு தகுடு தத்தம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நேருவோட ஃபேமிலிக்கு எங்கே இருந்து சார் காந்தி வருது? நேரு வரைக்கும் காந்தி இல்லை, இந்திராவிலேருந்து காந்தி வருது. எங்கே இருந்து சார் வந்து? சார், இந்திரா காந்தியோட கணவர் ஃபெரோஸ் காந்தி இல்லை? நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்ல போனால் வேறு விதமாகும், அது வேண்டாம் என்ன. ஆனால் இந்த காந்தி ஒரிஜினல் காந்தி இல்லை, எப்படி வச்சுப்போம். ஆனால் காந்தியுடைய அசலான வாரிசுகளும் அவருக்கு பின்னால் இந்த பேரன்மார்கள், அப்புறம் கொள்ளு பேரன் எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. அவங்க அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கம்யூனிஸ்டுகளாகவும் இருக்கிறார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். பட்டு இதில் என்னென்னா, இந்த திட்டத்துடைய நன்மை 100 நாளுக்கு பதிலாக 125 நாள்னு ஆக்கப்பட்டிருக்கு. அதே போல் இவங்க விண்ணப்பிச்சல்னா 15 நாளில் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், வேலை கொடுத்தாகணும். அப்படி வேலை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இழப்பீடு தந்தாகணும். இத்தனை விஷயம் இருக்குது. அதே போல் விவசாய நிலத்தில் வேலை நடக்கிறப்போ, இப்போ களை விடுங்கிறது இல்லாட்டி அறுவடை, அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த வேலையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா விவசாயத்துக்கு வேலை கிடைக்காம போயிடுது. இப்படி பல்வேறு நல்ல அம்சங்களை உள்ளடக்கியிருக்கு. ஸோ வருஷத்துக்கு 100 நாள் தான் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுல 125 நாட்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இதை மறைக்கிறதுக்கு பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னா, சார் பேரை மாற்றினா என்ன, பேரை அப்படியே வச்சுருந்தா என்ன, உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னங்கிறதான விஷயம். இதுதானே. இதில் என்ன இதில் பெரிய விஷயம் நடந்துருச்சு? இல்லை, நாட்டுடைய பன்முகத்தன்மையுடைய சின்னம் காந்தி, அந்த சின்னத்தை அகற்றுவதற்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது எதிர்கட்சிகளோட, காங்கிரஸோட விமர்சனம். சின்னம் ஏங்க
அப்படின்னா அந்த சின்னத்தை ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் நிறைவேற்றி இருக்க வேண்டியதானே. அவர்கள் கடந்த காலத்தில் கொண்டு வந்து அதானே சொன்னேன், எல்லா திட்டங்களும் எல்லாத்துக்கும் நேருவுடைய பேர் தானே சார் இருந்தது. அத்தனைக்கு நேருவோட பேர் தானே. எங்கெல்லாம் காந்தியோட பேரை இவர்கள் வைத்து கொண்டாடினார்கள், அது இல்லையே. அப்புறம் இவர்கள் என்ன பேச வேண்டியிருக்கு? திரும்பின இடம்லாம் நேரு தானே சார். திரும்பின இடம்லாம் நேருவை பற்றி தானே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டெல்லியில் பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தான், ஜேஎன்யூ தான். யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் முக்கியமானதோ எல்லாத்துக்கும் நேருவுடைய பேரை தான் வச்சாங்க. காந்தியோட பேரை இவர்கள் இருட்டடிப்பு செய்யலையா? உண்மையில காந்தியோட பேரையும் இருட்டடிப்பு செய்தார்கள், வல்லபாய் பட்டேலுடைய பேரையும் இருட்டடிப்பு செய்தார்கள். ஆமாம், இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கீம்ல தான் காந்தியோட பேரை வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனால் காந்தி வந்து அவருடைய தியாகத்தால், ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அந்தஸ்தாலும் எல்லா காலமும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வந்து பாரத் ரத்னா ஏன் கொடுக்கலைன்னா, அவர் அந்த 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 விருதுக்கும் மேற்பட்டவர். இப்போ அவருக்குன்னு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மகாரத்னான்னு ஏதாவது விருதை உருவாக்கி தான் கொடுக்க முடியும். அவரை மற்றவர்களோடு சமப்படுத்த முடியாது. ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர். அதனால அவரை வந்து அவருடைய பேரை வச்சுட்டு இங்கே கொச்சப்படுத்திட்டு இருக்கலாம் ரொம்ப அர்த்தமற்றது. ஒரே ஒரு இதோட திருவனந்தபுரத்தில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து பாஜக அந்த மாநகராட்சியை கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து எந்த அளவுக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வெற்றின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதை திருவனந்தபுரத்தை வச்சு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா திருவனந்தபுரத்தில் ஆல்ரெடி பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. இப்போ இதுக்கு முன்னால் கூட சிபிஎம் வந்து 50 தொகுதி 50 வார்டுகளில் ஜெயிச்சிருந்தது, பிஜேபி 34 ஜெயிச்சிருந்தது. இன்றைக்கி இந்த 34 50 ஆகி இருக்கிறது. அவங்க ஆல்ரெடி க்ளவுட்டோட இருக்கிற இடம் தான். அதே போல தான் பாலக்காடு ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அது பெரிய விஷயமே இல்லை. அதை தாண்டி மற்ற மாநகராட்சிகள் எல்லாத்துலேயுமே முன்னக்காட்டிலும் பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. இது 1-2 இல்லை. இப்போ வந்து நீங்கள் எர்ணாகுளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் முன்னை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமாகவே பிஜேபி வார்டுகளை கைப்பற்றி இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கேரளத்தில் ஒரு மாநிலம் தழுவிய வளர்ச்சி என்பது பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ ஆல்ரெடி அங்கே வந்து எப்போவோ டபுள் டிஜிட்டுக்கு மேலே பிஜேபி போயிருக்கு. 12 ஒரு தடவை வந்து 15% ஓட்ஸை கூட பிஜேபி வாங்கியிருக்கு. இந்த தடவை வர்ற சட்டப்பேரவை தேர்தல் அதை காட்டிலும் கூடுதலாக வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த சட்டப்பேரவையில் ஓஹோன்னு ஜெயிச்சிடும், எங்கேயோ போயிடும்னு நான் வீண் கற்பனைக்கெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா அங்கே இருக்கிற 6 மாநகராட்சியில் 1 பிஜேபி கரெக்டாக அந்த சமநிலைக்கு வந்திருக்கு 50ன்னு, 1 இவங்க சிபிஎம் கைப்பற்றிருக்கு, 4 வந்து யூடிஎஃப் காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற கலை யதார்த்தம் வருகிற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்னன்னா, இதோடு நீங்கள் தமிழ்நாடு அரசியலை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை காங்கிரஸுக்கு இந்த விதமான ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காம அது இக்கட்டில் மாட்டுகிற மாதிரியான ஒரு சிக்னல் கிடைச்சிருந்தால் காங்கிரஸ் விஜயோட கைகோர்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. இப்போ இங்கே கேக் வாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. இப்போ விஜய் துணை இல்லாமலேயே வருகிற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ விஜயோட காங்கிரஸ் கைகோர்க்குமா அப்படிங்கிறத எனக்கு டவுட் இருக்கு. இதுக்கு முன்னாலே விஜயோட காங்கிரஸ் கைகோர்க்கும் நானே சொல்லியிருக்கேன். பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குறப்போ அதுக்கு சாத்தியம் உண்டான்னு எனக்கு தெரியலை. பட் அதே நேரத்தில் அந்த விஜயனுடைய கட்சி கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் போகிறாங்க, அது வேற பக்கம். பட் அஃபிஷியலாக ஒரு அலையன்ஸ் ஏற்படுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.